படம் பண்ண ஒரு அரசியல் கண்டிப்பா இருக்கும். இந்த சிம்பிள் கம்யூனிஸ்ட் வச்சிருக்கீங்க, ஆனா அதையே கொஞ்சம் வெளிப்படுத்தி காட்டல. ரொம்ப எளிமையா சொல்ற விஷயம் பயங்கரமா இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி தான் போய் தூக்கல அடிச்சு அடிப்பீங்க, அப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம்னு சொல்லுவீங்க. நான் அந்த வயசோட அனுபவத்துல பண்ணிருக்கேன் அந்த படத்தை. அந்த வயசுல நான் என்ன பார்த்தனோ அந்த அனுபவத்துல தான் பண்ணிருக்கேன். என்னோட அறிவை திணிக்கல அந்த படத்துக்குள்ள. எனக்கு இப்போ 3 படம் பண்ணி 4 படம் பண்ணி ஒரு பேர் கிடைச்சது, ஒரு அறிவு இருக்கு. இந்த அறிவு அந்த கதைக்குள்ள திணிக்கல. இந்த கதைக்குள்ள இருந்த பெயினை மட்டும்தான், கதைக்குள்ள இருந்த பார்த்த பெயினை மட்டும் தான் கொஞ்சம் அதிகமாக ஹேண்டில் பண்ணிருக்கேன். அறிவை திணிச்சா அந்த படம் வேற ஒரு படமா வந்திருக்கும். நீங்க திணிச்சுன்னு சொல்றீங்க, ஆனா அந்த காலத்துல நிறைய பேர் பச்சை குற்றத்துக்கே அதான் இப்ப நம்ம படத்தை பத்தி ஓபன் டிஸ்கஷன் பண்ண வேண்டாம். கரெக்ட். என்னன்னா அந்த சிம்பிள் மேக்ஸிமம் யாரும் போட மாட்டாங்க. ரஜினி அதான் சொல்றேன்ல, அது போட்டிருக்காங்கன்னு கதை. அப்படி போட்டு வாழ்ந்திருக்காங்க, காதலிச்சிருக்காங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க, துயரப்பட்டிருக்காங்க. அதோட சேர்ந்து தன் வாழ்க்கையை முழுசா ஏதாவது மாத்தியும் நம்பி இருக்காங்க. அந்த நம்பிக்கையில தான் நம்ம காட்டுறோம். நம்ம என்ன சொல்றதுன்னா தெரியல எனக்கு. இப்போ நீங்க பாத்துட்டீங்க, இந்த மக்கள் பார்க்கும்போது எப்படி கனெக்ட் பண்ணிக்குவாங்க. நல்லா இருக்கு, அதுக்காக தான் கேக்குறோம். இல்ல அதுதான் சொல்றேன். நான் மொத்தமா இந்த சமூகம் என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு என்னோட பதில சொன்னா பெட்டரா பண்ணிக்க. ஏன்னா நான் இன்னும் வெயிட் பண்றேன். எப்பவுமே ஒரு படைப்பாளிக்கு மொத்தமா ஒரு விஷயம் பார்த்ததுக்கு அப்புறம் அது தப்போ ரைட்டோ இந்த சமூகம் என்ன சொல்லுதுன்னு நல்லா கேட்டுட்டு நம்மளே பேசுறது அடுத்தவங்க கேளுங்கன்னு தான் பேசுவோம். நாமளும் அடுத்தவங்க பேசுறத கேட்காம பதில் சொல்லக்கூடாது அப்படிங்கறதுனால மொத்தமா இந்த சமூகம் என்ன சொல்லுதுன்னு கேட்டுட்டு என்னோட பதில்கள் நான் கேட்டேன். எப்பவுமே செலிபிரிட்டி ஷோ படம் முடிஞ்சு அன்னைக்கு தான் போடுவாங்க. நீங்க எல்லாம் முன்னாடி போட்டு காமிச்சிருந்தீங்க. அது நண்பர்கள் என்ன இருங்க, டைரக்டர்லாம் உங்களுக்கு பெருமையா பேசுறதுக்காக சொல்றீங்களா, இல்ல என்ன காரணம்? இல்ல அப்படி இல்ல. நண்பர்கள் கொஞ்சம் அடிக்கடி மீட் பண்ணும்போது கேட்போம்ல, நீங்க என்ன பண்றீங்க, நான் என்ன பண்றேன்னு கேட்போம்ல. அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம நமக்கு ஓனா பண்ணிக்கிற படத்தை காட்டுவோம். இந்த வாழை எனக்கு ஓனா நான் பண்ணிக்கிட்ட படம். நானே ப்ரொடியூசர், நானே பிலிம் மேக்கர், என்னோட கதைன்னு நான் சொல்லிட்டேன். அப்படிங்கும்போது ரொம்ப நம்ம கூட நெருங்கி பழகின ஆட்களுக்கு அந்த கதை தெரியும். ஆல்ரெடி எங்க டைரக்டருக்கு கதை தெரியும். அப்ப அவங்ககிட்ட நம்ம காட்டுவோம். அது என்ன ஒரு பயோபிக் பண்ணும்போது ஒரு பயம் இருக்கும். என்னோட கதையை நான் எடுக்கும்போது சினிமாவுக்குள்ள அதை காட்டும் போது அது கொஞ்சம் சின்ன கிராஃப்ட் இஷ்யூஸ்லாம் இருக்கு. அப்ப நம்ம தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட, நம்ம மதிக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட முதல்ல பர்சனலா போட்டு காட்டு. அது எல்லாம் பண்றது தானே. ஒரு நாவல் எழுதுனா, ஒரு கதை எழுதுனா வாசி கொடுக்கும்ல பிரசவம் ஆகிறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி தான் இதுவும். இவ்வளவு கிரௌட சேர்த்து படம் பார்க்கல. ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பார்த்தவங்க, தனித்தனியா பார்த்து அவங்க கரெக்ஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அவங்க சொன்ன கரெக்ஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த டிஸ்கஷனுக்காக பண்ணது எல்லாமே. ஏன்னா நான் ஒரு 3வது படத்தையும் பயோபிக் பண்றேன். ஒரு 3 படம் தான் நான் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே எவ்வளவு பெரிய நான் என் வாழ்க்கையை சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்றேன்ல, அதுக்காக அந்த பயத்துக்காக சிலர்கிட்ட காட்டுவேன். மாரி செல்வராஜன் படங்கள் லைனா கொடுத்துட்டே இருந்தாரு. பார்க்கப்பட்டது பெரிய அரசியல், ஒடுக்கப்பட்ட மக்கள் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு காட்டிட்டே இருந்தீங்க. திடீர்னு பயோபிக் எடுக்க காரணம் என்ன? நாளைக்கு என்ன பத்தி பேசணும் அப்படின்றதுக்காகவா? ஓகே அப்படி கூட இருக்கலாம். என்னன்னா என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக. உங்களுக்கு என்னை பத்தி குழப்பமா இருந்துச்சு இல்ல, நிறைய கேள்விகள் இருந்துச்சு இல்ல. பெரிய இந்த மாதிரி படம் எடுக்கலாம், இவனுக்கு என்ன பிரச்சனை, கதையே மட்டும் இல்லையா, ஏன் திருப்பி ஒரு பெயினையே துயரத்தையே பாடுபொருளா வச்சிருக்காரு மாரி செல்வராஜ், ஏன் எப்பவும் துயரத்தை தான் பாடுபொருளா வச்சிருப்பாங்க அப்படின்னா என்னோட வேறு என்னவா இருக்குன்னு இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டா பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பட் அன்னைக்கு வசதி வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கல. ஒரு சின்ன பையனை வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் படமா அதுக்கான ப்ரொடியூசர்ஸ் கன்வின்ஸா கிடைக்கணும்ல. அப்போ வாழை நான் யாரும் நிரூபிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கிராஃப்ட் தெரியும், சினிமா தெரியும்னு பழக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் பண்ண கன்வின்சிங்கா இருக்கு. எனக்கும் பயப்படாம பண்ணலாம்னு சொல்லிட்டு இதை வச்சுக்கிட்டு தான் மற்ற கதையும் பண்ணுவேன். இந்த கதையை நான் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் மற்ற எல்லா திரைக்கதையும் எழுதி ஆரம்பிச்சு அதை ரிலீஸ் பண்ணோம். பட் இந்த கேப்ல எனக்கு ஒரு செட்டப் கிடைச்சிச்சு, நம்பி பண்ணலான்னு கிடைச்சிச்சு. ஹாட் ஸ்டார் இந்த கதையை கேட்ட முன்னாடியே சொன்ன கதை அது, அதை நீங்க பண்ணிடலாமான்னு கேட்டாங்க. அதுக்காக பண்ணப்பட்டதுதான் வாழை.